மழை காலம் இந்த தடவை சூப்பராகவே ஆரம்பிச்சிட்டு நேற்றெல்லாம் ஒரு சொட்டு கூட வெயில் கிடையாது பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. அப்படியே லைட்டாக சாரல் விழுந்துக்கிட்டு காலையில் விடிய காலத்தில் இருந்து நேற்று மத்தியானத்துக்கு மேலே வரைக்கும் அப்படியே விழுந்துகிட்டே தான் இருந்திருக்கு. சரி பார்த்தேன் இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்பை மாட்டிட்டு மெதுவாக நம்ம தோட்டத்துக்கு போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு தம்பியை கூட்டிகிட்டு போயாச்சு. அங்கே போனீங்கன்னா நான் வேற வீட்டிலேருந்து ஒரு 5-6 செடியை எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ஏற்கனவே தொட்டியில் இந்த லெமனு இதெல்லாம் முளைக்க போட்டிருந்தோன்னா எல்லாமே அழகாக முளைச்சி இருந்துச்சு. சரி வீட்டில் வந்து வைக்கிறக்கு இடம் கிடையாது, அதனால் தோட்டத்தில் கொண்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பக்குவமாக எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அவன் இந்த மீன் போட்டு வளர்ப்பானா, அதுக்கு ஒரு செடி உள்ளுக்குள்ளே போடுவாங்கள்ல தண்ணிக்குள்ளே, அதை வேற எடுத்துகிட்டு வந்து நான் கிணத்துக்குள்ளே போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதாவது பண்ணு அப்படின்ட்டு அவன் கிணத்துக்குள்ளே போட்டுக்கிட்டு இருந்தான் அந்த செடியை. நாங்கள் வந்து இந்த தொட்டியில் உள்ள செடியெல்லாம் கலெக்ட் பண்ணி இங்கே வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் செடியெல்லாம் அப்படி புத்தம் புதுசாக இருந்த மாதிரி இருந்து நம்ம என்ன தான் தண்ணி ஊற்றி வளர்த்தாலும் இந்த அளவுக்கு இருக்காது பார்த்துக்கோங்க. ஆனால் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. அங்கேயே இருக்கலாம் போல் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி க்ளீனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் போன டைம் தான் கொஞ்சம் மழையெல்லாம் கொஞ்சம் வெறிச்ச மாதிரி இருந்தது பார்த்துக்கோங்க. அந்த நேரம் தான் ஆடு மாடு எல்லாம் மேயறதுக்கு வருது. மாடு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக அதில் பனம்பழம் கிடக்குமா கீழே, பனை மரத்துக்கு கீழே, அது நிறைய மாடு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா ஒரு ஆட்டு மந்தை அப்படி கும்பலாக வந்துகிட்டு இருந்துச்சு. அப்படி அதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்து எடுத்துட்டு கொஞ்ச நேரம் அதுலேயே நின்றுட்டு அதுக்கப்புறமா சரி நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அப்படி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். மற்ற நேரம் சீக்கிரம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் என் பையன். இன்றைக்கி வந்து நான் ஃபோட்டோகிராஃபி பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவாக எடுத்துகிட்டு இருந்தான் பார்த்துக்கோங்க. அந்த மலையில் அழகாக இருக்குள்ள ஒவ்வொரு செடியிலையும் அதில் நிறைய ஃபோட்டோவாக எடுத்துகிட்டு இருந்தான். சரி எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறமா அப்படியே நாங்கள் 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. இதுக்கு பின்னாடி அவன் எடுத்த ஒரு 2-3 ஃபோட்டோஸ் வந்து வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்ட்டு பார்த்து சொல்லுங்கள்.